நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி எந்த ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு எனக்கு தெரியல. ஏற்கனவே அவருடைய காலத்தில் வாக்கு திருட்டுலாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள்லாம் வாக்கு திருட்டு பண்ணியிருந்தால் இப்போ நாங்கள் எப்படி தமிழ்நாட்டில் எப்படி திமுக எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? திமுக ஆளுங்கட்சியாக வந்திருக்கவே முடியாதுல்லவா? ராகுல் காந்தி எப்பொழுதுமே ஆதாரம் இல்லாத செயல்களை அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய தகுதி குறைந்து தான் எப்பொழுதுமே பேசிகிட்டு இருக்கார். வந்து 2026 திமுகவுக்கு இதுவரைக்கும் எந்த தேர்தலையுமே சந்திக்கலை அன்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள். இப்போ தான் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே ஆட்சிக்கு வந்துடும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எதை நினச்சி வாக்களிப்பாங்கங்கிற வாக்குரிமையெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சிந்தித்து பேசினா நல்லாயிருக்கும். அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சி தொடங்க போகிறான்னு ஒரு தகவல் வெளியாக எங்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் தலைவர், இப்போவும் கட்சியில் இருக்கார். இந்த மாதிரி சம்பவங்களை பரப்பி விடுறது ஊடகத்துடைய வேலையா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கேட்க சொல்லி இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. வெளியே வா அண்ணாமலை வா மதுரையில் போஸ்ட் அது யார் ஒட்டினாங்கன்னு தெரியல. தெரியாமல் நீங்கள் வெளியே வா சிங்கமே புறப்படு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓபிஎஸ் அவர்களுக்கு டெல்லியில் எதுவும் அதிக வாய்ப்பு இருக்கா? டெல்லிக்கு அழைப்பு வர வாய்ப்பு ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லை, அது பற்றி இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்குது. ஆனால் நீங்கள் யாருமே முதல்வர்கிட்டையோ திமுககாரர்கள்ட்டையோ உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா, நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு மந்திரி பதவி கொடுப்பீங்களா, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து போராடுறாங்களே, நீங்கள் கூட்டணியில் உண்மையிலே அவங்க இருக்காங்களா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களா? என்ன விஷயம்னு தெரியல. விலகல் இந்த கூட்டணியில் அடுத்தடுத்து ஓபிஎஸ் விலகினாரு. அதுக்கடுத்து அவங்கள்ட்டையும் கேட்கணும். விலகல் இருக்கட்டும், விலகலும் சேர்த்தலும் அரசியலில் நிரந்தர நண்பரும் பகைவரும் கிடையாது. அதாவது என்ன, கொள்கை அளவில் கூட்டணி இல்லை. கொள்கை அளவில் யாருமே கூட்டணி சேரல. இப்போ திமுகவிலையும் கொள்கை அளவில் அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்களான்னா கிடையாது. சில பேருக்கு இன்னும் கட்சியெலாம் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க, கொள்கை என்னன்னே தெரியாது. அது வேறு விஷயம் இருக்குது.